சங்கீதம் 86 நாம் சிந்திக்கும்போது நம்முடைய தேவன் உதவியற்றவர்களை நோக்கி பார்க்கிற தேவன், அவருடைய சத்தத்தை கவனிக்கிற தேவன் என்பதை முதலாவது வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பக்தியுள்ளவர்களை அல்லது அவரை பின்பற்றுகிறவர்களை அவர் பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் தேவன் உருவாக்குகிறார். மூன்றாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் இறங்குகிறவராக நாள்தோறும் தனக்கு பயப்படுகிற, தன்னை நேசிக்கிற ஜனங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நாலாவது வசனத்தில் அவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய ஆத்துமாவில் மகிழ்ச்சியை தங்க வைக்கிறார். அவருடைய ஆத்துமாவின் மகிழ்ச்சி நாள்தோறும் பெருகிறதா இருக்கிறது. அஞ்சாவது வசனம், கிருபையும் இரக்கமும் அல்லது நல்லவருமாய் இருந்து அவர்களை மன்னித்து அவருடைய கூப்பிடுதலுக்கெல்லாம் அவர் செவி கொடுத்து அவர்களுக்கு உதவுகிறார். ஆறாவது வசனம், அவருடைய சத்தம் எப்போ எழும்பினாலும் அவர் ஜெபத்துக்கு செவி கொடுத்து அவங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனிக்கிறார். ஏழாவது வசனம் போட்டிருக்குது, அவர் துயரத்தின் நாளிலே அல்லது தொல்லையான சூழ்நிலைகளிலே அவர்களை நோக்கி பார்த்து அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் பதில் தருகிறார் அப்படின்னு 7ஆவது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 8ஆவது வசனம், இதெல்லாம் செய்கிறதற்கு வேறு யாராலையும் முடியாது, அவரை போல ஒரு தேவனும் இல்லை, அவரை போல எந்த கிரியையும் இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் நமக்கு செய்ய முடியாது அப்படி என்கிறதை நமக்கு காண்பிக்குது. 9ஆவது வசனம், படைத்தவர் அவர் தான், நம்மளை உண்டாக்கினவர், அதனால் அவரை எல்லாரும் பணிந்து கொள்ளணுன்றதுக்காக அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு அவர் எல்லா நன்மைகளையும் செய்கிறார். நம்மை அவர் மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற்றுகிறார், நம்மை மகிழ்ச்சியுள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார். 10ஆவது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். அவர் தான் தேவன், அவர் தான் மேன்மையானவர், அவர் தான் அதிசயமானவர் என்பதை நமக்கு முதல்ல வெளிப்படுத்தி நம்ம மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். 11ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவருடைய போதனைகளை கவனிச்சிங்கன்னா நீங்கள் அவரை உண்மையாக ஆராதிப்பீங்க, அவருடைய சத்தியத்தில் நடப்பீங்க, அவருக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றத தான் அந்த 11ஆவது வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 12ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறீங்க, தேவனை முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்துவீங்க, முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனை தேடுவீங்க, மகிமைப்படுத்துவீங்க அப்படின்றத 12ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆவது வசனத்தில் தேவன் என்ன செய்கிறார்னா, அன்பினால் அவருடைய கிருபையினால் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறார், நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார். நாம் பாதாளம் போகாமல் பரலோகம் வரணும் என்பதற்கு அவர் கிருபை நமக்கு உதவுகிறது அப்படின்றத 13 வாசிக்கிறோம். 14 அவருக்கு பயந்தவர்களுக்கு விரோதமாக அகங்காரிகள் எழும்புவாங்க, அவரை நேசிக்கிறவர்களுக்கு விரோதமாக கொடுமையானவர்கள் எழும்புவாங்க, எல்லாரும் எழும்பி இவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள், அதனால தான் தேவனை நேசிக்கிறவங்களும் அவங்க பகைக்கிறாங்க அப்படின்ற சத்தியத்தை சொல்லுகிறது. 15ஆவது வசனத்தில் எடுத்திங்கன்னா, தேவன் மனதுருக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறார், அவருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் நம்ம மேலே கோபத்தை வெளிப்படுத்தும் போது தேவன் நம்ம மேலே கிருபையை வெளிப்படுத்துகிறார். 16ஆவது வசனம், அவர் நம்ம மேலே நோக்கமாக இருந்து அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்கு பலன் கொடுத்து நமக்கு வல்லமை கொடுத்து அந்த மனிதர்களுடைய எந்த யோசனையும் வாய்க்காமல் போக பண்ணி நம்மளை பாதுகாக்கிறார். 17ஆவது வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, அவர் நமக்கு துணையாக இருக்கிறதுனால நம்ம பகைத்தவர்களும் நம்மளை வெறுத்தவர்களும் நம்மளோடு கூட போராடினவர்களும் வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் உருவாகிறது. அவர் நமக்கு இப்படிப்பட்ட அனுகூலமான அதிசயங்களை செய்து நான் இன்னும் ஜெபத்துக்கு பதில் தருகிறேன் என்ற அடையாளத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார். அவர் தருகிற இந்த அடையாளமானது நமக்கு மாத்திரமல்ல, அவரை தேடாதிருக்கிற பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கிறவர்களும் அவரை தேடும்படியான அடையாளத்தை தேவன் நம் வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நாம் தேடும்போது பதில் தந்து, நமக்கு போராட்டங்கள் வரும்போது உதவி செய்து, நம்மேல நோக்கமாக இருந்து நமக்கு கிருபையை வெளிப்படுத்தி நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கி நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவித்து எல்லா ஜனங்களையும் வர வைப்பதற்கு நம்மை தேவன்